ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஆமென். அல்லேலூயா. அது எவன்னா, எவனும் என்று சொன்னால் யாரு? ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை, அடிமை என்றும் இல்லை, சுயாதீனம் என்றும் இல்லை. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனுக்கும் கர்த்தர் எப்படி இருக்கிறாரா? அவர் ஐஸ்வர்ய சம்பன்னராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆடு மேய்த்தவனும் அரசனாகலாம் கர்த்தரை நம்பினான். லிசன் மை டியர் பிரதர் அண்ட் சிஸ்டர், நான் சொல்லுவேன், ஒண்ணே ஒன்று சொல்லுவேன். எல்லாரும் பார்த்தாங்க, சில்வஸ்டார் முதற்கொண்டு இங்க இருக்கிற நம்ம சகோதரர் லாரன்ஸ் அவர் முதற்கொண்டு, பரிமள முதற்கொண்டு, அவர் ஜெய்சீலன் முதற்கொண்டு, நம்ம இங்க இருக்கிற எல்லாருமே சகரியா முதற்கொண்டு எல்லாரும் பார்த்து சொல்றேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனிமே நான் என்ன லைஃப்ல பண்ண போறேன்? லைஃப் வந்து நான் பாதி வயசு கடந்து வந்துட்டேன், இல்ல முக்காவாசி வயசு நான் கடந்து வந்துட்டேன், என் லைஃப்ல இனிமே என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நினைக்கவே நினைக்காதீங்க. நான் இப்பொழுதும் சொல்லுகிறேன், நீங்கள் கர்த்தரை நம்பினால், கர்த்தரை தொழுது கொண்டால், கர்த்தரை தொழுது கொண்டால் நீங்களும் அரசனாகலாம். அப்படின்னா நீங்களும் ஆசீர்வதிக்கப்படலாம், நீங்களும் சாதிக்கலாம். ஒண்ணே ஒண்ணுதான், உங்களை குறுக்கிக் கொள்ளாதீங்க. உங்க எண்ணத்துல, உங்க சிந்தையில உங்களை நீங்கள் குறுக்கிக் கொள்ளாதீர்கள். உங்கள் தேவன் வல்லமை உள்ளவர் என்பதை மாத்திரம் நம்புங்கள். நான் என் வாழ்க்கையில நான் முழுசா ஒரு விடயத்தை நான் உணர்ந்திருக்கிறேன். என்ன தெரியுமா? எந்த மனுஷனும் யாரும் முக்கியம் கிடையாது, எதுவும் கிடையாது. முக்கியமானவர், சிறந்தவர், உயர்ந்தவர், பெரியவர், ஆளுமை மிக்கவர் ஒரே ஒருவர் தான், அது இயேசுதான்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். அல்லேலூயா. என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஜெபம், என்னுடைய உண்மை, என்னுடைய தாழ்மை, என்னுடைய எதுவும் சரி, என்னுடைய நல்ல குணம் எதுவுமே சரி, ஆண்டவரை எடுத்து பயன்படுத்துவதற்கு அதெல்லாம் உதவாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் சுய ஒழுக்கம். அப்போ எப்படின்னா கர்த்தரை எடுத்து பயன்படுத்துவாரா? நான் அதை சொல்ல வரல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு சின்ன குச்சியை, ஒரே ஒரு குச்சி, ஒரு கலையில இருந்து ஒரு குச்சி கொண்டு வந்து உடைச்சு இன்னைக்கு புல்பிட்ல நிக்க வச்சுட்டு அது பேசுனா அது பேசும். அல்லேலூயா. ஒரு சின்ன குச்சி, ஒரு சின்ன கல்லை கர்த்தர் கொண்டு வந்து வச்சுட்டு அந்த கல்லை கொண்டு கர்த்தர் கிரியை செய்வார். அவருக்கு பிரபாகரன் தான் தேவன் முக்கியம் அவசியமே கிடையாது. நான் தான் தேவன் அவருக்கு வந்து அவசியமே கிடையாது. அவருக்கு ஒரு கல்லு போறோம். அதனால நான் உண்மையா உணர்ந்து சொல்றேன், 100க்கு 100 உணர்ந்து சொல்றேன், கர்த்தருடைய கிருபைதான் மேலானது. நான் என்ன சொல்லுகிறேன் என்று சொன்னால், நீங்கள் யாரையும் பார்த்து பிரமிப்படைய வேண்டாம். நீங்கள் பார்த்து பிரமிப்படைகிறவர்களுக்கு உதவியாய் இருந்தவர், அந்த பிரமிப்பான ஆசீர்வாதமான இடத்துல கொண்டு போய் நிற்க வைத்தவர், அந்த ஒழுக்கத்தை, இந்த உண்மையை, அந்த பரிசுத்தத்தை, அந்த வரத்தை, அந்த வல்லமையை, அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் இயேசு மாத்திரமே. அல்லேலூயா. அதனால தான் சொல்றேன், நீங்கள் வயதை பற்றியோ அல்லது நிறத்தை பற்றியோ, படிப்பை குறித்தோ, திறமையை குறித்தோ, எதை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஒன்றே ஒன்று நான் சொல்லுகிறேன், இயேசு நல்லவர் என்று சொல்லி நம்பினால் போதும். இயேசு நல்லவர் என்று சொல்லி அவரை ஒழுங்காய் தொழுது கொண்டால் போதும். இன்னொன்று சொல்றேன், சபைக்கும் உங்களுக்கும் சரியான ஒரு உறவு இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. இதுக்கு காரணம் நான் கிடையாது, இது சொல்லுகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு பாத்திரம் தான் நானு. இந்த வார்த்தையை நிறைவேற்றுகிறவர் கர்த்தர். அல்லேலூயா. அதனால கர்த்தர் தான் எல்லாவற்றுக்கும் காரணமா இருக்கிறார், கர்த்தர் தான் எல்லாவற்றிலும் உயர்ந்தவரா இருக்கிறார், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிறவரா இருக்கிறார், கர்த்தர் தான் எல்லாவற்றையும் ஆண்டவர் நமக்கு தருகிறவரா இருக்கிறார் என்கிற அந்த நிஜத்தை, இந்த உண்மையை நீங்கள் உணர்ந்து கொண்டு நீங்கள் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ள உண்மையாகவே உங்களை நீங்கள் அர்ப்பணிப்பீர்கள் என்று சொன்னால், நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. அதனால்தான் அந்த யாஷா அப்படின்ற வார்த்தை, சேவ் என்ற வார்த்தை, அந்த வார்த்தையை யூதர்கள் எடுத்து வாசிக்கும் பொழுது அவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை எங்கிருந்து துவங்குகிறார்கள் என்று சொன்னால், தங்களுடைய ரட்சிப்புக்கு தேவையான அந்த கதாபாத்திரங்களை, அதாவது அந்த நம்பிக்கைக்குரிய அந்த சோர்ஸ், அதாவது மூலதனம் அவர் எங்கிருந்து எடுக்கிறார்கள் என்று சொன்னால், யாத்திராமத்து புத்தகத்தை அவர் எடுக்கிறாங்க. என் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துச்சு, நான் விடுதலையாக்கப்படணும், எனக்கு பலவீனம், எனக்கு வந்து எதையும் நம்ப முடியல, நடக்கிற பிரச்சனைகள், வாழ்க்கையில் நிதர்சனமா என்னை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகள் வந்து
என்னை தடுமாற செய்கிறது என்று சொன்னால், என் தடுமாற்றத்தை நான் சரி செய்து கொண்டு நான் ஆண்டவரை விசுவாசிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு ஒரு சோர்ஸ் தேவைப்படுது. எனக்கு ஒரு இடத்துல இருந்து எனக்கு பவர் தேவைப்படுது. எனக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு விடயத்தை நான் எடுத்து என் சிந்தையை பொருத்தி அதை தியானிக்கணும். அதை சிந்திக்கும் பொழுதுதான் எனக்குள்ள இருக்கிற பலவீனங்கள் மாறும். அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவன் எங்க போவான்னு கேட்டீங்கன்னா, நேரடியாக அவன் யாத்திராமத்துக்குள்ள போய் நிற்பான். யாத்திராமத்தில் நின்று தேவன் தன்னுடைய ஜனங்களை சந்தித்தார். தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டார். தேவன் தன்னுடைய ஜனங்களுடைய உபத்திரவங்களை பார்த்து கண்ணீர்களை கண்டு அவருடைய பிரச்சனைகளை தீர்க்கும்படியா ஒரு ரட்சகரை ஏற்படுத்தி ஆண்டவர் அங்கிருந்து அவர்களை விடுதலையாக்கி வழியிலே அவர்களை பாதுகாத்து அவர்கள் நாட்டாத திராட்சை தோட்டத்தையும் அவர்கள் தோண்டாத துறவையும் அவர்கள் கட்டாத வீட்டையும் அவர்களுக்கு கொடுத்து தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்கிற அந்த பிரயாணத்தை அவர்கள் செய்த அந்த 40 வருட பிரயாணத்தில் நடந்த சம்பவங்களை அவர்கள் நினைத்து பார்த்து தங்களுடைய வாழ்க்கையிலே தங்களுக்கு தேவையானதை அதிலிருந்து எடுத்துக்கொண்டு தங்கள் சிந்தையை பொருத்தி தேவன் அந்த மக்களுக்கு அப்படி செய்தார் என்று சொன்னார். அவருடைய வழித்தோன்றலாகிய யூதனாகிய எனக்கும் என் பிதாக்களுடைய தேவன் எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி அந்த விசுவாசத்தில் அவன் நிற்பான். அவன் நிற்கும் பொழுது அவனுக்கு அங்கே ரட்சிப்பு கிடைக்கிறது. ஆண்டவர் அங்கே கிரியை செய்கிறார். நீங்களும் நானும் அதே வழித்தோன்றலா இருக்கிறோம். விசுவாசத்தின் பிள்ளைகளா இருக்கிறோம். விசுவாச மார்க்கத்தாரா இருக்கிறோம். ஆபிரகாம் கிரியையினாலே அல்ல, விசுவாசத்தினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான். ஆபிரகாம் விருத்த சேதனம் செய்ததனால் அல்ல, அவன் இருதயத்திலே தேவனை விசுவாசித்தபடியினாலே அவன் நீதிமானாக்கப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனபடினாலே தேவனை விசுவாசிக்கிற யாரும் ஆபிரகாமுடைய வழித்தோன்றலாய் அவருடைய சந்ததிகளாய் அவருடைய பிள்ளைகளாய் வேதம் நமக்கு அதிகாரம் கொடுக்கிறது. வேதம் நமக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தின் பிரகாரம் யூதன் எப்படி விசுவாசித்து தேவனிடத்தில் வல்லமையை பெற்றுக் கொள்கிறானோ, தேவனுடைய விடுதலை பெற்றுக் கொள்கிறானோ, அதே போல ஆண்டவரை விசுவாசிக்கிற நாமும் தேவனுடைய ஆபிரகாமுடைய வழித்தோன்றல் என்று சொல்லி அந்த விசுவாசத்தை இருதயத்தில் வைத்து இந்த வேதம் எனக்கு சொந்தம். வேதம் சொல்லுகிறது, வாக்குத்தத்தம் அவர்களுடையதே, ஆசரிப்பு கூடாரம் அவர்களுடையதே, உடன்படிக்கை பெட்டி அவர்களுடையதே, வல்லமை அவர்களுடையது, வரங்கள் அவர்களுடையது, எல்லாம் அவர்களுடையதுதான். ஆனால் அதை அவர்கள் கிருபையின் காலத்தில் பெற்றுக் கொள்ளாமல் இழந்து போனார்கள். ஆனால் தேவனோ காட்டு ஒலிவ மரத்தின் கிளையாகிய நம்மை முறித்து நல்ல ஒலிவ மரத்தினுடைய கிளைக்கு நல்ல ஒலிவ மரத்தினுடைய அந்த வேருக்கும் சாரத்துக்கும் சொந்தக்காரர்களாய் மாறுபடியார். நாமும் இந்த வாக்குத்தத்தத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாறுபடியார். நாமும் இந்த உடன்படிக்கை பெட்டிக்கு சொந்தக்காரர்களாய் மாறுபடியார். நாமும் தேவனுடைய வல்லமைக்கும் வரங்களுக்கும் சொந்தக்காரர்களாய் மாறுபடியார். அந்த நல்ல ஒலிவ மரத்தினுடைய கிளையிலே கர்த்தர் நம்மை கொண்டு போய் இணைத்தவடையினாலே ஆபிரகாம் என்று சொல்லப்படுகிறதானே, ஈசாக் என்று சொல்லப்படுகிறதானே, யாக்கோபு என்று சொல்லப்படுகிறதானே, அந்த வேதனுடைய சாரம் நமக்குள்ளே இறங்குகிறது. நமக்குள்ளே இறங்குகிறபடினாலே நான் விசுவாசித்து இயேசுவின் நாமத்தினாலே இது நடப்பதாக என்று சொல்லி கையை நீட்டினால் அது அங்கே நடந்து இருக்கிறது. தேவன் அதை நடத்தி முடிக்கிறார். அல்லேலூயா. இயேசுவின் நாமத்தினாலே இந்த வியாதி சுகமாவதாக என்று சொல்லி நாம் கரத்தை நீட்டினால் அது நடக்கிறது. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பிசாசுகளை விட்டு நீங்குவதாக என்று சொன்னால் அங்கே நடக்கிறது. இயேசுவின் நாமத்தை விசுவாசித்து ஒரு வார்த்தையை ஒரு இடத்திலே நான் சொன்னால் அவனுக்குள்ளே கிரியை நடக்கிறது. சாகிறேன் என்று சொல்லி சாவை தேடி போனவன் வாழை தேடி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்கு வாழ்க்கை கிடைத்திருக்கிறது. இதே சபையில் இதே இடத்தில் நடந்திருக்கு. அல்லேலூயா. என்று சொன்னால் அந்த நல்ல வேராகிய அந்த வேரின் அந்த நல்ல சாரமாகிய எனக்குள்ள ஓடும்படியா தேவன் காட்டு ஒலிவ மரத்தின் கிளையாகி என்னை நல்ல ஒலிவ மரத்தோடு கூட இணைத்திருக்கிறார். ஆனபடினாலே கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று எழுதியிருக்கிற வார்த்தை எனக்குள்ளும் நடக்கிறது, என் மூலமா மற்றவர்களுக்கு நடக்கிறது. அல்லேலூயா. நம்புங்க, கர்த்தரனை முன்குறித்தார். நம்புங்க, கர்த்தரனை அழைத்தார். நம்புங்க, கர்த்தரனை மகிமைப்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மகிமைப்படுத்தலனா இந்த இடம் நமக்கு கிடையாது, இந்த வாழ்க்கை நமக்கு கிடையாது. அல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிட்டு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு அப்படின்னு சொல்லாதீங்க. கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார். நம்புங்க, நம்மை முன்குறித்திருக்கிறார், நம்மை அழைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை மகிமைப்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு நம்பினீங்கன்னா இந்து உங்களை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. எல்லாத்தையும் வாங்கிட்டு எல்லாத்தையும் பெற்றுக்கிட்டு எல்லா கிருபையில நீங்க நின்னுகிட்டு கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சாரு ஒண்ணுமே செய்யல அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு இல்லாம போயிடுவீங்க. அல்லேலூயா. ஒண்ணு செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஐயா, நான் பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் தண்ணீரை கடந்து சோதனைகளை ஜெயிச்சேன், மதுரை தாண்டினேன், எல்லாம் அவருக்கு கொடுத்த கிருபையினால எல்லாம் செஞ்சேன். அவர் என்ன மகிமைப்படுத்தி போய் ஆண்டவர் என்ன சுகமா தங்க பண்ணி இருக்கிறாரு.
அப்படின்னு சொன்னா கர்த்தர் இன்னும் மகிமை கொடுப்பார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையினுடைய பிரச்சனையிலிருந்து நீங்கள் வெளியே வருவதற்கு, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நீங்கள் தளர்ந்து போய் சோர்ந்து போய் நீங்கள் தள்ளாடி நிற்கும் பொழுது உங்களுக்கு வேண்டிய விசுவாசம் எங்கிருந்து பிறக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த யாத்திராவின் புத்தகத்திலிருந்து நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவது, நீங்கள் உறுதிப்படுவது, நீங்கள் மேன்மைப்படுவது, விடுவிக்கப்படுவது நிச்சயமா இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. அதனால அவர்கள் சென்று போய் பார்க்கிற அந்த யாத்திராங்கத்தை நாம் சென்று பார்க்க வேண்டும் என்று சொல்லி அதை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். தேவ ஜனங்கள் எப்படியெல்லாம் எகிப்துக்கு போனாங்க, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஜனங்கள் எத்தனை பேர் எகிப்துக்கு போனாங்க, எகிப்து என்பது எப்படிப்பட்ட தேசம், அந்த எகிப்தில அவர்கள் எப்படி பெருகினார்கள், எத்தனை வருஷம் அவங்க அடிமையாக கிடந்தாங்க, எப்படி எல்லாம் அவங்க பெருகக்கூடாதபடிக்கு பார்வோன் சதித்திட்டம் செய்தான். ஆனா கர்த்தருடைய வாக்குத்தத்தம் என்ன? தேவ ஜனங்களை பார்த்து ஆபிரகாம் கொடுத்த வாக்குத்தத்தம் என்ன? ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட வந்து பேசுறாரு. பேசணும்னே அவன மனுஷன் தானே, நான் உன்னை அப்படி ஆக்குவேன் இப்படி ஆக்குவேன் அப்படின்னு பேசுறாரு. ஆதியாகம புத்தகத்துல இருக்கும், அழகா இருக்கும் அந்த இன்டராக்ஷன், சூப்பரா இருக்கும். அப்படி ஆக்கும் இப்படி ஆக்கும் இப்படி நடக்கும் இப்படி நடக்கும் பேசும்போது அவரு சோர்ந்து போயிட்டு, ஆண்டவரு எது இருந்தா என்னப்பா எனக்கு ஒரு பிள்ளை இல்லையே அப்படின்னு சோர்ந்து போயிட்டு அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் கையை பிடிச்சி தரத்தரன்னு வெளியே வச்சு போறாரு. டேய் வாடா வெளியே அப்படின்னு. எங்க இருந்து? கூடாரத்துல இருந்து வெளியே வச்சு போறாரு. வெளியே வச்சு வானத்தை அண்ணாந்து பாரு, அண்ணாந்து பாக்குறாரு. உனக்கு பிள்ளை வேண்டாம்னு சொல்ற, வானத்தை அண்ணாந்து பாரு, பாரு நட்சத்திரங்களை என்னன்ற. என்னால முடியாது, என்ன குடும்பம் என்ன முடியாது, அது போல ஒரு சந்ததி ஆகும். அல்லேலூயா. பூமி மண்டவனால என்ன முடியுமா? முடியாது, அது போல ஒரு சந்ததி ஆகும். பட் நிஜம் என்ன? நிஜம் என்ன? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு குழந்தை இல்லை. ஆனா கர்த்தருடைய வார்த்தை என்ன? வானத்தை பாருன்றாரு, பூமி பாருன்றாரு, நட்சத்திரம் என்னன்றாரு, மண்ணை என்னன்றாரு, என்னென்னவோ சொல்றாருயா. நம்ப முடியுதையா? அப்பான்னு கூப்பிடுறதுக்கு ஒரு பிள்ளை இல்லையா? ஆனா அதை பாரு இதை பாரு அதை என்ன இதை என்னன்றார் ஆண்டவர். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்றான் தெரியுமா? இப்பொழுது எனக்கு பிள்ளை இல்லைன்னு அவன் சோர்ந்து போகல. கர்த்தர் சொன்னதுக்கு அப்புறம் அதை நினைச்சு அவன் தோண்டு போல. கர்த்தர் சொன்ன வார்த்தை மேல நம்பிக்கை வச்சு ஆண்டவர் மகிழ்ச்சி. அல்லேலூயா. இதை நம்ம செய்யறது கிடையாது, இதை நம்ம செஞ்சிட்டோம்னா அவர் மாதிரி ஆசீர்வதிப்பார். இப்போ கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன வார்த்தை? பிள்ளை இல்லைன்னா அவர் சொல்லிட்டாருப்பா, அவர் செய்வார். அல்லேலூயா. நான் சொன்னதை செய்யும் அளவு பண்ண மாட்டேன். அடிக்கடி ஆராதனை சொல்றதுக்கு காரணம் அருமையான வார்த்தை அது. நான் சொன்னதை செய்யற வரைக்கும் நான் கைவிட மாட்டேன். இவ்வளவு தைரியமான வார்த்தை, இவ்வளவு சூப்பரான வார்த்தை இல்லையா? நான் சொன்னதை செய்யும் அளவு நான் கைவிட மாட்டேன். கரங்களை தட்டி கத்துற மாதிரி யாரையா சொல்ல முடியும்? யார் சொல்ல முடியும்? மனுஷனுடைய வாக்கு பொய்த்து போகும், தெய்வ வாக்கு என்னைக்கு பலிக்கும். தெய்வ வாக்கு பலிக்கும். அப்ப கர்த்தருடைய வாக்கு பலிக்கும். அவர் சொன்ன என்கிட்ட என்ன சொன்னாரோ அதை செஞ்சு முடிக்கிறது கைவிட மாட்டேன். அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். இப்ப இருக்கிற நாளே நம்பாதீங்க. கர்த்தர் என்ன சொன்னாரு அதான் முக்கியம். எவனவனா என்னவோ சொல்லுவான், பக்கத்துல இருக்கிறவன் சும்மா ஒன்னு சொல்லுவான், கூட வேலை செய்யறவன் சொல்லுவான், ஏன் பொண்டாட்டிய ஒண்ணு சொல்லுவோம், இல்ல புருஷனை ஒண்ணு சொல்லுவோம், பிள்ளைங்க ஒண்ணு சொல்லுவோம். ஐயா யாரு என்ன சொன்னாலும் கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? அல்லேலூயா. கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? என்ன சொன்ன தெரியலையே அப்படின்னா நீ பரிதாபம். கர்த்தர் என்கிட்ட என்ன சொன்னாரு தெரியலையே, ஆண்டவர் என்ன சொன்னார்னே தெரியல அப்படின்னா அவர் செய்யற வரைக்கும் கைவிட மாட்டாரு. எப்படி நம்புவார்? என்னையா சொன்னார் ஆண்டவர் கிட்ட? என்ன சொன்னாரு? உடனே சொல்லணும். ஆபிரகாம் கிட்ட சொல்லுவாரு, எனக்கு குழந்தை இல்ல, அவர் வானத்தை பார்த்து நட்சத்திரத்துக்கு என்ன முடியுமா அந்த மாதிரி ஒரு சந்ததியை மாத்துவேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அதை செய்யற வரைக்கும் கர்த்தரோட கைவிட மாட்டார். பயப்படாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னார்? தெரியல பாஸ்டர். அதனால்தான் வாக்குத்தத்தங்களை கவனமாக கேட்கணும். அதனால்தான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பிரசங்கத்தை கவனமாக கேட்கணும். அந்த வார்த்தை நம்ம கூட பேச ஆண்டவர் சொல்லுவார். பாஸ்டர் என்ன சொன்னார்? இல்லைங்க, உங்ககிட்ட பேசும்படியே தான் ஆண்டவர் எனக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்காரு. உங்ககிட்ட இந்த விஷயம் சொல்லணும்ன்றதுக்காக தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. அது ஐயா தானே சொன்னாரு, அங்கிள் தானே சொன்னாரு, அண்ணன் தானே சொன்னாரு. நோ நோ நோ, அப்படி கிடையாது. அல்லேலூயா. நான் தான் சொல்றேன், என்னால சபைக்கு வரக்கூடிய நிலைமையே இல்ல. ஆனா இங்க வந்து முட்டி போட்டு எழுதி நிற்கும் போது வேற மனுஷனா நிக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப
கர்த்தர் தான் மட்டும் முற்றிலுமா பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த எந்த வார்த்தைக்கு நான் காரணம் அல்ல, அவரே காரணம். அப்போ அதை உனக்குன்னு எடுத்துக்கணும், நமக்குன்னு எடுத்துக்கணும். அதை விசுவாசத்துடைய திராணி வரணும், அந்த தைரியம் வரணும், அந்த நம்பிக்கை வரணும். இது தேவனுடைய சபை, இங்க பிரசங்கி தேவனுடைய வார்த்தை. ஒரு வாரம் நீ போகலன்னா உனக்கான வார்த்தை நின்று போச்சுன்னு அர்த்தம், உங்களுக்கான விடுதலை நின்று போச்சுன்னு அர்த்தம். ஒரு வாரம் சபைக்கு வரலாம், உங்களுக்கான விடுதலை, உங்களுக்கான வார்த்தை இல்லைன்னு அர்த்தம். சோ இங்க வந்து தேவனுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது, தேவனுடைய ஆராதனை நிற்கும் பொழுது, அல்லேலூயா, இப்ப கவனமா இருங்க, ஆராதனை கவனமா இருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை பிரசங்கிக்கும் போது கவனமா இருங்க. என்ன சொன்னாருன்னு கேளுங்க, அட்லீஸ்ட் எழுதி வச்சுங்க, ஒரு டைரி ஒன்று எடுத்து எழுதி வச்சுங்க, எழுதி வச்சுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பெரிய ஊழியக்காரர் சொல்றாருங்க, மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரர், அவர் சொல்றாரு, இன்னைக்கும் ஆண்டவர் பேசுகிறதை எழுதி நான் டேட் போட்டு சைன் பண்ணுவேன், ஏன்னா கர்த்தர் இன்னைக்கு பேசினாரு அப்படின்னு சொல்லி சைன் பண்ணுவேன். அது நிறைவேறும் பொழுது அதை எடுத்து, ஆண்டவரே இது என்கிட்ட பேசுறீங்க, உங்களுக்கு நன்றி, அப்பதான் நம்ம நன்றி உள்ளதா இருக்க முடியும். இல்லைன்னா ஆண்டவர் செஞ்சாரு, பேசுனதே தெரியாது, ஆண்டவர் அதுக்கு செஞ்சதுக்கு பதில் செஞ்சதும் தெரியாது, நன்றி ஏற்றவங்களா தான் வாழும். அதனால கர்த்தருக்கு தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் இது என்கிட்ட பேசினாரு தைரியம் வரும். ஒருவேளை ஆண்டவர் என்கிட்ட பேசினாரு சொல்லி அது நடக்காம போயிடுச்சுன்னா அப்படிலாம் யோசிக்காதீங்க, அப்படிலாம் யோசிக்காதீங்க. அதை நம்ப வேண்டியது உங்க கடமை, நீங்க நம்பினதை செய்ய வேண்டியது அவருடைய கடமை. அல்லேலூயா. வானத்தையும் பூமியை உண்டாக்கின சர்வ வல்லமை இல்ல உயிர் உள்ள கடவுளை நீங்க நம்புறீங்க. அல்லேலூயா. அப்போ அந்த கடவுள் நம்புறதை, அந்த கடவுள் சொல்றதை நீங்க நம்பியா நீங்க எழுதி வைக்கும் போது அவர் அதை நிறைவேற்றி விடுவார். அப்ப அவர் சொல்லுவார், நான் சொன்னதை செய்யற வரைக்கும் என்ன பண்ண மாட்டேன், கேட்க மாட்டேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அடுத்தபடியா நம்ம அந்த ஜனங்கள் எப்படி குறுகி போயிருந்தாங்க. கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நீ பெருகுவாய் என்று, ஆனா பிசாசு குறுக அவங்கள போட்டு குறுக்கி ஒண்ணெல்லாம் பண்ண முயற்சி பண்ணினான். ஆனா கர்த்தருடைய வார்த்தைகள் நிறைவேறும். நம்ம கடந்த நாட்களில் தியானித்தோம், பிசாசு நம்முடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வாக்குத்தத்தம் நம்ம வாழ்க்கையில செயல்படாதபடிக்கு என்ன செஞ்சாலும் நாம விசுவாசமா இருந்தோம்னா கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். நம்ம பெருகதான் செய்வோம். ஒரு நாள் நான் சொல்றேன், நீங்க குறுக்கிடுவீங்க, நீங்க அது கிடையவே கிடையாது. நான் மறுபடியும் சொல்றேன், கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படாது, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஏன்னா கர்த்தருடைய வாக்குத்தத்தத்தை நீங்க பெறுவீங்கன்றதுதான். ஆமென். அல்லேலூயா. நீங்க ரெண்டு பேரும் ஒண்டியா இருக்கணும் அப்படின்ற ஆண்டவருடைய விருப்பம் அல்ல, நீங்கள் பெருகணும்ன்றது ஆண்டவருடைய விருப்பம். வாக்குத்தத்தமே அதாங்க, அதான் வாக்குத்தத்தம். கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு தருவார், தராம போக மாட்டார். அதனால மறுபடியும் சொல்றேன், இப்போ ஒரு பிள்ளை இல்ல தருவாரா அப்படின்னு நினைக்காதீங்க. ஆபிரகாம் நம்புறவங்க நம்புங்க, கர்த்தர் சொல்லிட்டாரு தருவார். இது ஆண்டவர் தான், இது ஆண்டவர் சொன்னாரா, ஐயா சொன்னாரா, கர்த்தர் சொன்னாரு எடுத்துக்க. ஆமென். அல்லேலூயா. எனக்கான வார்த்தை எடுத்துங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீ வாழ்க்கைப்படுவார், வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும், நீ நல்லா இருப்ப, நீ பெருகுவார், நீ அப்படியே இருக்க மாட்டார். இது கர்த்தருடைய வாக்குத்தத்தம். எவனும் உனக்கு பணம் இருக்குதா, பணம் இல்லையா, அழகு இருக்குதா, அழகு இல்லையா, படிப்பு இருக்குதா, அதெல்லாம் இல்ல. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். அல்லேலூயா. யாரா இருந்தாலும் ரட்சிக்கப்படுவோம். தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க, நீங்க ரட்சிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறும். அப்பொழுது மோசேவை குறித்து நாம் பார்த்து கொண்டு வந்தோம். அந்த மக்கள் அடிமைத்தனத்தினால 420 வருஷம் அடிமைப்பட்டு கதறாங்க. கதறும் பொழுது மோசே என்கிற ஒருவன் பிறக்கிறான், அந்த ஜனத்துக்கு ரட்சிப்பாய் ஆண்டவர் கொடுக்கிறார். ஒரு வாழ்க்கையில் நடந்த சம்பவங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். பிரைஸ் தி லார்ட். அந்த சம்பவங்கள் அதோட நாம் நிக்கிறோம். அதுக்கப்புறம் இனிமே வரப்போகிற சம்பவம் தான் பயங்கரமா இருக்கு. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அல்லேலூயா. எடுத்து வாசிங்க. ஆட்டிடியூட். மோசே ஒருத்தர் பிறந்தாரு. அந்த குழந்தை கொல்லணும் வந்தவங்களுடைய மனசை அது மாத்தி அந்த குழந்தை ஆற்றில் விடப்படுகிறது. ஆற்றில் விடப்பட்ட உடனே அந்த குழந்தையை யார் எதிரியோ அவங்க கையில கிடைக்குது, யார் கொல்லணும் நினைச்சாங்களோ அவங்க கையில கிடைக்குது. அங்கேயும் ஒரு மாற்றம் உண்டாகிறது. அவர்களும் அந்த குழந்தையை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார்கள். 7ஆம் வசனம் வாசிங்க. 2:7. அப்பொழுது அந்த தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்துக் கொண்டு வரட்டுமா என்றார். அதற்கு பார்வோனுடைய குமாரத்தை அழைத்துக் கொண்டு வா என்றார். இந்த பெண் போய் பிள்ளையின் தாயை அழைத்துக் கொண்டு வந்தாள். பார்வோனுடைய குமாரத்தி அவளை நோக்கி, நீ இந்த பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை எனக்கு வளர்த்திடு, நான் உனக்கு சம்பளம் கொடுக்கிறேன் என்றார். அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள். பிள்ளை பெரிதான
போது அவள் அதை பார்வோனுடைய குமாரத்தினிடத்தில் கொண்டு போய் விட்டாள். அவளுக்கு அவன் குமாரனானான். அவள் அவனை ஜலத்தினின்று எடுத்தேன் என்று சொல்லி அவனுக்கு மோசே என்று பெயரிட்டாள். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமைக்கிறதை பார்த்து தன் சகோதரராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டார். அவன் மறுநாளில் வெளியே போன போது எபிரேய மனுஷன் இருவர் சண்டை பண்ணி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அவன் அநியாயம் செய்கிறவனை நோக்கி, நீ உன் தோழனை அடிக்கிறது என்னவென்று கேட்டான். அதற்கு அவன், எங்கள் மேல் உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார்? நீ எகிப்தியனை கொன்று போட்டது போல என்னையும் கொன்று போட நினைக்கிறாயோ என்றான். அப்பொழுது மோசே காரியம் நிச்சயமாய் வெளிப்பட்டது என்று பயந்தான். பார்வோன் அந்த காரியத்தை கேள்விப்பட்ட பொழுது மோசேயை கொலை செய்ய வகை தேடினான். மோசே பார்வோனிடத்தில் தப்பியோடி மீதியான் தேசத்தில் போய் தங்கி ஒரு துறவண்டியிலே உட்கார்ந்து இருந்தான். அல்லேலூயா. இப்போ ஒரு குழந்தைய ஆத்துல விட்டாங்க. அந்த குழந்தை வளர்ந்து என்ன பண்ணுச்சு? இப்போ பெருசாகி ஒரு கொலை பண்ற அளவுக்கு வந்துச்சு. அந்த குழந்தை என்ன வந்துச்சு? இப்போ ஒரு கொலையை பண்ற அளவுக்கு வளர்ந்து பெருசாயிடுச்சு. அந்த குழந்தை பேர் என்ன? மோசே. அந்த கொலை பண்ணவன் பேர் என்ன? பார்வோன் இல்ல, மோசே தான். ஏன் கொலை பண்றாரு அப்படின்னா, இந்த குழந்தைய எனக்காக வளர்த்திடுன்னு சொல்லி அந்த பிள்ளையினுடைய தாய்கிட்டையே ஆத்துல அடிச்சுட்டு அந்த குழந்தைய குளிக்க போன ராஜாவுடைய தங்கச்சி, பார்வோன் ராஜாவுடைய தங்கச்சி குளிக்க போகும்போது அந்த குழந்தை அடிச்சுட்டு வருது ஆத்துல. அதை எடுத்து இது எபிரேயருடைய குழந்தைன்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணுது, அந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு அவங்க அம்மாவை கூட்டு வர சொல்லி அவங்க அம்மா கிட்ட கொடுத்து அந்த குழந்தைய வளர்க்க சொல்லி எனக்காக வளர்ன்னு சொல்லி அந்த பிள்ளைய தத்து பிள்ளையா பார்வோனுடைய தங்கச்சி எடுத்துக்கிட்டான். யார? மோசே எடுத்துக்கிட்டான். எடுத்துக்கிட்டு அந்த குழந்தைய வளர்த்து அந்த அம்மா பெரியவனான பொழுது கொண்டு போயிட்டு பார்வோன் கிட்ட விட்டுறாங்க. அந்த தங்கச்சி கிட்ட விட்டு பொழுது அங்க அவர் பெரிய அறிவாளியாய் எகிப்தினுடைய அரண்மனையிலே வில் வித்தை, கத்தி, வாள் வீச்சு அதெல்லாம் கத்துக்கிட்டு பெரிய யுத்த வீரனா அவர் மாறுறார். வளர்ந்த பொழுது தன் சகோதரரை பார்க்கும்படியா, தன் சகோதரர் யாரு? அவருடைய சகோதரர் யாரு? எபிரேய ஜனங்கள், ஆபிரகாமுடைய வழித்தோன்றல், எகிப்தில் அடிமையா இருக்கிற எபிரேய ஜனங்கள், அவர்களை பார்க்கும்படியாக அவர் எங்க போறாரு? ஒரு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல இருக்கிற அவர்கள் இடத்துக்கு, அரண்மனைக்காரர்கள் வேற இடத்துல இருப்பாங்க, எபிரேயர்கள் அடிமையா இருக்கிறவர்கள் ஒதுக்குப்புறமா, ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருப்பாங்க. அந்த ஒதுக்குப்புறமான இடத்துக்கு அவர் போறார். மோசே போகும் பொழுது அவர்களுக்கு சூப்பர்வைசர், அவர்களுக்கு அதிகாரியா இருக்கிற ஒருத்தன் அந்த தன்னுடைய சகோதரனை, தன்னுடைய எபிரேயரை, தனது இனஜன பந்துக்களை அடிக்கிறத பார்த்துட்டு இவன் அங்கே இங்க பாக்குறாரு. யாரும் இல்லைன்னு உடனே என் பங்காளியடா, என் இனஜன பந்துக்களை அடிக்கிறேன்னு சொல்லி அவனை வெட்டி கொன்று மணலை புதைத்து போடுகிறான். அல்லேலூயா. அடுத்தபடியாக மறுநாளும் போறார். யாருக்கும் தெரியாது. நெக்ஸ்ட் மறுநாள் போறார். போனா இப்ப அண்ணன் தம்பி அவனுங்க தன் சகோதரர்களே அடிச்சுக்கிறாங்க. அடிக்கும் பொழுது, நீங்க எல்லாம் ஒரே இதுதானடா, நீங்க எல்லாம் எபிரேயர் தானே, நீங்க எல்லாம் எதுக்கு உங்களுக்குள்ள அடிச்சுக்கிறீங்க, இந்த சண்டை எல்லாம் வேணாப்பா அப்படின்னு சொல்லும் பொழுது அதுல ஒருத்தன் பேசுறான், நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொலை பண்ண போறியா அப்படின்னு கேட்கும் பொழுது அப்ப மோசே நினைக்கிறாரு, இது யாருக்குமே தெரியாதுன்னு நினைச்சேன், இப்ப தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பயந்துட்டு இந்த விஷயம் பார்வோனுக்கு, ராஜாவுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டு போட்டுருவான்னு சொல்லி அங்க இருந்து ஓடி போறார். ஓடி போயிட்டு எங்க போறாரு? அவரு மீதியான் தேசத்து வனாந்தரத்துல ஒரு துறவு, ஒரு கிணத்தண்டையில போய் உட்கார்றாரு. உட்கார்ந்து பயந்துட்டு இருக்கிறார். பார்வோனுக்கு இந்த நியூஸ் வெளியே வந்த பொழுது பார்வோனும் மோசேவை கொலை செய்யும்படியா வகை தேடி கொண்டிருக்கிறான். அதனால மோசே அவருக்கு தப்பிச்சு ஓடிட்டார். தப்பிச்சு ஓடி போயிட்டு அங்க துறவண்டியில உட்கார்ந்து இருக்கிறாரு. உட்கார்ந்து இருக்கும் பொழுது அங்க பாருங்களேன், மீதியான் தேசத்து ஆசாரியனுக்கு 7 குமாரத்திகள் இருந்தார்கள். அவன் தங்கள் தகப்பனுடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டும்படி அங்கே வந்து தண்ணீர் கொண்டு தொட்டிகளை நிரப்பினார்கள். அப்பொழுது மேய்ப்பர்கள் வந்து அவர்களை துரத்தினார்கள். மோசே எழுந்திருந்து அவர்களுக்கு துணை நின்று அவருடைய ஆடுகளுக்கு தண்ணீர் காட்டினான். அவர்கள் தங்கள் தகப்பனாகிய ரெகுவரிடத்தில் வந்த போது அவன், நீங்கள் இன்று எத்தனை சீக்கிரமாய் வந்தது என்று கேட்டான். ரொம்ப லாங்கா போயிட்டு இருக்கு, நான் உங்களுக்கு சுருக்கமா சொல்றேன். இப்போ ஒரு வனாந்தரத்துல பண்றாரு, குளத்துக்கிட்ட ஒரு தண்ணி கிட்ட துறவண்டில் நிக்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்பொழுது மீதியான் தேசத்து ஆசாரியருடைய 7 பொண்ணுங்க ஆடு மேய்ச்சிட்டு அந்த துறவண்டிக்கு வராங்க. வரும் பொழுது அந்த ஆடுகளுக்கு தண்ணி கொண்டு ஊத்தலாம்னு சொல்லி தண்ணி எடுக்க போகும்போது இன்னொரு மேய்ப்பர்கள் வந்து பெண்கள் மேல அதிகாரம் செலுத்தி அவங்களை ஒரு மாதிரி ட்ரீட் பண்றாங்க, யூடிசிங் பண்றாங்க. துரத்தும் பொழுது மோசே வீரர் இல்லையா,
மோசே உடனே என்ன பண்றாரு, அந்த பொண்ணுங்களுக்கு அநியாயம் நடக்குதுன்னு உடனே ஓடி போயிட்டு அந்த மேய்ப்பர்களை சண்டை போட்டு அவங்களை அடிச்சு போட்டு ஈரோசத்தை காட்டி நீங்க போங்க ஆடுகளை தண்ணி வாருங்க அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அவங்க ஆடுகள் தண்ணி மட்டும் வார்க்குறாங்க. பார்த்துட்டு வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன உடனே பெத்தியல் கேட்கிறாரு, ஏமா நீங்க சீக்கிரம் வந்துட்டீங்கன்னு கேட்கும் போது இந்த மாதிரி ஒரு சண்டை நடந்தது, ஒரு மனுஷன் வந்து எங்களுக்கு வந்து தண்ணி எங்க பக்கம் நின்று எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி எங்களை காப்பாத்தினாங்க போது அப்போ அந்த பெத்தியல் கேட்கிறாரு, அந்த மனுஷன் யாருக்கு தெரியாது, எங்க இருந்து வந்தாரு தெரியாது, எங்க விட்டு வந்தீங்க, அங்கே விட்டு வந்துட்டோம். நீங்க என்ன புத்தி இல்லாத பொண்ணுங்களா இருக்கிறீங்களே, அந்த நன்மை செய்த மனுஷன் அங்கேயே விட்டு வரீங்க, கொஞ்சம் கூட்டு வாங்க வீட்டுக்கு, நம்ம வீட்டுல ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுக்கு கூட்டு வராங்க. கூட்டு வந்தா மோசே கேட்டா அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாரு. யாருன்னா அனாதை நீராரு, எனக்கு எதுவுமே இல்லைன்றாரு. கர்த்தருக்கு சோதனம். அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாருன்னா கொஞ்ச நேரம் அவர் வீட்லயே இருந்து தங்கி இருக்கிறார். இப்ப பாருங்க, ஊர் மாறி போச்சு. யார் அவரு? மோசே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன். ஊர் மாறி போச்சு, இடமும் மாறி போச்சு, உணவு மாறி போச்சு. கர்த்தரை வணங்கி கொண்டிருந்தவன் இப்ப வேற இடத்துக்கு வந்துட்டான். யார் இடத்துக்கு வந்துட்டான்? மீதியான் தேசத்து ஆசாரியன் அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கடவுள் உண்டு. அந்த மாதிரி மீதியான் தேசத்துக்கு ஒரு கடவுள் உண்டு. அது என்னன்னா அது விக்கிரகம். அந்த விக்கிரகத்துக்கு பூசாரி ஆசாரியா இருக்கிறவன் வீட்டுல போய் தங்குற நிலைமைக்கு வந்துருச்சு. மொத்தம் டவுன். அவ்வளவுதான். அல்லேலூயா. மொத்தம் டவுன். ஆண்டவர் போயிட்டாரு, விசுவாசம் போச்சு, எல்லாமே போச்சு, அரண்மனை போச்சு, எல்லாம் போச்சு, மொத்தம் போச்சு. இப்ப கடைசியில கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அந்நிய தெய்வத்தை வணங்குகிற வீட்டுல போயிட்டு அடைக்கல போட்டுட்டார். வேற வழி கிடையாது. ஆமென். அங்க அடைக்கல போட்டுட்டு அங்க உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்போ அந்த ஆசாரியன் சொல்லுகிறான், நீ பெரிய பொண்ணை கட்டிக்கோ அப்படின்னு சொல்றாரு. சொன்ன உடனே மறுக்க முடியல. ஏன்னா பொண்ணு கொடுக்கும் ஆள் இல்ல, வேற வழி கிடையாது. அந்நிய தெய்வம் வந்தாலும் எதுவா இருந்தாலும் வேற வழி இல்லாம அந்த பொண்ணை அவர் கட்டிக்கிறார். கட்டிக்கிட்டு 2 பிள்ளைங்க பிறகுது. முதல் பிள்ளைக்கு கெர்சோன் பேர் வைக்கிறாரு. ஆண்டவர் வந்து இந்த மாதிரி இந்த தேசத்துல அப்ப கூட ஆண்டவர் நினைக்கிறான் பாருங்க. படிங்க அந்த வசனத்தை படிக்கல, 22 படிங்க. அவள் ஒரு குமாரனை பெற்றாள், நான் அந்நிய தேசத்தில் பரதேசியா இருக்கிறேன் என்று சொல்லி அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். அவனுக்கு கெர்சோம் என்று பெயரிட்டான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்ப கூட நான் அந்நிய தேசத்துல பரதேசியா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நினைச்சு, ஆண்டவரே என்னுடைய விட்டுட்டீங்களேன்னு சொல்லி அவன் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பேர் வைக்கிறான். அல்லேலூயா. பேர் வச்சுட்டு கடைசியா பாருங்க 23 வாசிங்களா. சில காலம் சென்ற பின் எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டு கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில போய் எட்டுச்சு. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு நல்ல கவனிங்க, அதுதான் நான் சொன்னதை செய்யுமாலும் உன்னை கைவிட மாட்டேன்ற வார்த்தை ஆபிரகாமுக்கு மட்டும் இல்ல, அவன் சந்ததிக்கு பாருங்க. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு, இது அண்டர்லைன் வேணா பண்ணிக்கீங்க, அவ்வளவு நல்ல ஆண்டவர். தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை என்ன பண்ணாரா? கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. அல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்தவர் உண்மையுள்ளவர். வாக்குத்தத்தம் செய்தவர் நம்பத்தக்கவர். 2 விடயத்தை சொல்றார். ஒன்னு இஸ்ரவேல் மக்கள், இன்னொன்னு மோசே. 2 பேரும் முன்னாடி வைக்கிறேன். ஒன்னு யாரு? இஸ்ரவேல் மக்கள். இன்னொருத்தர் யாரு? மோசே. இஸ்ரவேல் மக்கள் அடிமைத்தனத்தினால் தவிக்கிறாங்க. மோசே எல்லாவற்றையும் விட்டு அந்நிய தேசத்துல வந்து உட்கார்ந்திருக்கிறார். நாட்டை விட்டுட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்து பரதேசியா உட்கார்ந்திருக்கிறார். ராஜ வாழ்க்கை, அரண்மனையில வாழ்ந்த வாழ்க்கை போச்சு, எல்லாமே போச்சு. கடைசியில ஆடு மேய்க்கிறவனாய் மாறி வந்து உட்கார்ந்திருக்கிறார். 2 பேரை வச்சுட்டு முன்னாடி. இப்ப 2 பேர்ல கர்த்தர் ஒருத்தர் நினைக்கிறார். யார நினைக்கிறார்? இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், கர்த்தர் அவர்களை நினைத்தருளினார். பிரைஸ் தி லார்ட். நான் நிச்சயமா அந்த வார்த்தையின் முடிவுல சொல்றேன். மோசேவை 3ஆம் அதிகாரத்துல பார்க்க போறோம். இன்றைக்கு மோசேவை முன்னாடி வச்சுட்டு மறுபடியும் இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் வந்து நிற்கிறேன். கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கேட்டு, கர்த்தர் அவருடைய கண்ணீரை பார்த்து, கர்த்தர் அவருடைய வேண்டுதலை கேட்டு அவர்களை நினைத்தார், அவர்களை கண்ணோக்கினார். அல்லேலூயா. மீன்ஸ் கர்த்தர் உங்கள் கண்ணீரை, போன வாரம் சொன்னேன், போன வாரத்துக்கு முதல்ல கண்ணீரை வந்து ஒரு அழகான ஒரு தங்க சரிக மாதிரி ஒரு சால்வை இந்த பக்கம் வந்து அப்படியே மூடுது ஆராதனையில. அப்பொழுது கர்த்தருடைய ஒரு கை வந்து உங்க கண்ணுக்கு கீழே இங்க வந்து சிந்தனை கண்ணீரை பிடிச்சிட்டு போகுது அப்படின்னு சொன்னதை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருடைய பிள்ளைகளை நான் மறுபடியும் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையை வைத்து சொல்லுகிறேன். உங்கள் கண்ணீரை கர்த்தர் பார்க்கிறார், உங்கள் பெருமூச்சை கர்த்தர் கேட்கிறார். கர்த்தர் உங்களை கண்ணோக்குவார், கர்த்தர் உங்களை நினைப்பார்.
கர்த்தர் உங்களை கண்ணோக்கினா, கர்த்தர் உங்களை நினைச்சா என்ன நடக்கும்ன்றத தொடர்ந்து நம்ம பார்ப்போம். அல்லேலூயா. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போமா?